இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல எந்தெந்த செய்திகள் தலையங்கத்துல இடம்பெற்றிருக்கு, ஒவ்வொரு செய்தித்தாள்களும் அதை எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத வழங்குவதற்காக அரங்கத்துல நம்மோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான் அவர்கள். ரகுமான் சார், குட் மார்னிங். நீங்க தொடரலாம். குட் மார்னிங் ஹர்ஷினி. இன்றைய நாளிதழின் முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால் அது நிறைய பல்வேறு வகையான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. காரணம், ஆயுத பூஜை என்று நாளிதழ்களுக்கு விடுமுறை என்பதால் மறுநாள் நாளிதழ்கள் வெளிவரவில்லை. எனவே இந்த 2 நாட்களுக்கான செய்திகளை சேர்த்து அவர்கள் வெளியிட்டிருப்பதன் காரணமாக இன்றைய நாளிதழ்களில் செய்திகள் நிரம்பி வழிகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் முதன்மை செய்தி என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த தமிழகம் உள்ளிட்ட 28 மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி பகிர்வை விடுவித்திருக்கிறது என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாடு முழுவதும் மத்திய அரசு வரி வசூல் செய்கிறது. அந்த வரி வசூல் செய்து அதிலிருந்து மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளிக்கிறது. அந்த வகையில் தமிழகத்திற்கு 4144 கோடி ரூபாயை மத்திய அரசு வரி பகிர்வாக விடுவித்திருக்கிறது என்ற செய்தி பரவலாக நாளிதழ்களில் முதல் பக்கத்திலும் கூட இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் சேர்ந்து இடம்பெற்றிருக்கிறது. அதில் நாம் தமிழகத்திற்கு என்று பார்க்கும்பொழுது 4144 கோடி ரூபாய், ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாய் நிதியை விடுவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள பீகாருக்கு 10,219 கோடி ரூபாய் நிதி பகிர்வு கொடுத்திருக்கிறார்கள். இதே போல மத்திய பிரதேசத்திற்கு 8,000 கோடி ரூபாய், மேற்கு வங்கத்திற்கு கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய், மகாராஷ்டிராவிற்கு 6,500 கோடி ரூபாய், ராஜஸ்தானுக்கு 6,123 கோடி ரூபாய் என்று நாளிதழ்கள் இந்த விவரங்களை விலாவாரியாக வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் விடுவிக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு 2 ஆண்டுகளுக்கு பிறகு விடுவித்திருக்கிறது. அது 538 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே நாம் பார்த்து வந்தோம். தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு இடங்களை ஏழை மற்றும் நலிந்த பிரிவை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதுதான் அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டிருப்பது. எனவே இந்த தனியார் பள்ளிகள் வழக்கமாக அப்படி 25 விழுக்காடு பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளும். அதற்கான நிதியை மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து கூட்டாக வழங்கும். அப்படி 2 ஆண்டுகளாக மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்காமலே இருந்து வந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டன. காரசாரமாக வாதங்கள் எல்லாம் நடைபெற்றதை நாம் பார்த்தோம். இந்த நிலையில் ஒரு வழியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை தமிழகத்திற்கு மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. அது 538 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த மாணவர் சேர்க்கை, அதாவது அந்த 25 விழுக்காடு இடங்களுக்கான அந்த மாணவர்களை பதிவு செய்கின்ற பணி தொடங்கி இருக்கிறது என்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால் அது 41 உயிர்களை பறிகொண்ட கரூர் கூட்ட நெரிசல் கொடுந்துயரம் தொடர்பான செய்தியாகத்தான் அது இருக்கிறது. மிக முக்கியமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் விஜய் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அவர் மீது ஏன் முதல் தகவல் அறிக்கை பதியப்படவில்லை, அவர் ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற கேள்விகளை அவர் அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார். தாவேகாவினுடைய மாவட்ட நிர்வாகி மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்வீர்கள், பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்வீர்கள், துணை பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்வீர்கள், ஆனால் விஜய் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யாமல் விடுவது ஏன் என்று அவர் கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு கொடுந்துயரம் நடந்திருக்கிறது. இதற்கு விஜய் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதனுடைய காரணம் அடிப்படையில் திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதும் ரகசிய டீலிங் இருக்கிறது என்று சந்தேகிக்க முடியுமா என்றெல்லாம் கூட அவர் கேள்வி எழுப்பியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, தற்பொழுது விஜயை RSSம் பாஜகவும் பின்னணியிலிருந்து இயக்கி வருகின்றன என்றும் கூட திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் கூட விஜயை தற்போது பாஜக தான் இயக்கி வருகிறது என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது அரசியல் அரங்கில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த 41 உயிரிழப்பிற்கு விஜய் பொறுப்பாவாரா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படாத சூழலில் அவர் மீதும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த குரலுக்கு தொடக்க புள்ளியாக திருமாவளவனுடைய குரல் அமைந்திருக்கிறது. இதே போல சீமானும் கூட இந்த சம்பவம் குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் விஜய் முதலமைச்சருக்கு உரிய மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். சிஎம் சார் என்று சொல்வதோ அல்லது சிஎம் அங்கிள் என்று சொல்வதோ அது அந்த முதலமைச்சர் பதவிக்கு தருகின்ற மரியாதை அல்ல. அது பெரும் பெரும் தலைவர்கள் அமர்ந்திருந்த இருக்கை. நீங்கள் மு.க. ஸ்டாலின் என்கிற தனிநபருக்கு மரியாதை தராமல் இருக்கலாம், ஆனால் அந்த பதவிக்கு நீங்கள் உரிய மரியாதையை தர வேண்டும் என்று அவர் சீமான் சொல்லியிருக்கிறார். ஆக முதலமைச்சருக்கு உரிய மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்று சீமான் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல,
இந்த 41 உயிர்களை பறிகொண்ட கரூர் கொடும் துயரம் குறித்து விஜயினுடைய இதயத்தில் எந்த வலியும் இல்லை, அவர் வெளியிட்ட வீடியோவில் அவர் இதயத்தில் வலி இருப்பது போல தெரியவில்லை என்றும் அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்கு நடுவே விஜயினுடைய வீடு மற்றும் தாவேக அலுவலகத்தில் ஆயுத பூசை கொண்டாட்டம் நடைபெற்றது என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது விஜய் வீட்டிலும் ஆயுத பூசை கொண்டாடப்பட்டதாக தினகரன் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த 41 உயிர்களினுடைய உயிர் இழப்பினுடைய ரத்தம் காய்வதற்குள், ஈரம் காய்வதற்குள் இப்படி ஆயுத பூசையை கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது போல தினகரன் நாளிதழ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த விஜய் தற்பொழுது பாஜக RSS-ஆல் இயக்கப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய வேளையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். விஜய் பாஜகவினுடைய பிடியில் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு அவர் விளக்கமாக பாஜகவைத்தான் விஜய் கொள்கை எதிரி என்று குற்றம் சாட்டி வருகிறார், கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார், பாசிச பாஜக என்றெல்லாம் சொல்லி வருகிறார். அவர் எப்படி பாஜகவினுடைய பிடியில் இருக்க முடியும் என்று நயினார் நாகேந்திரன் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அப்போ விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியும் இருக்கிறது. அவர் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தினத்தந்தி நாளிதழில் எழுதியிருக்கிறார்கள். அவர் இந்த 41 பேர் உயிரிழப்பு, இது தொடர்பான வழக்குகள், இதை எப்படி எதிர்கொள்வது என்பது, எத்தகைய வாதங்களை முன்வைப்பது என்பது குறித்து விஜய் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தினத்தந்தி நாளிதழ் சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அவர்கள் தலைமறைவாயிருக்கிறார்கள். அவர்களை பிடிப்பதற்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இந்த 3 தனிப்படைகள் தேடி வருவதாகவும் நாளிதழ்களில் செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆதவர்ஜுனா மீதும் கூட கலவரத்தை தூண்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு அவர் தனி விமானத்தில் டெல்லி சென்றிருக்கிறார். அப்படி தனி விமானத்தில் அவர் டெல்லி செல்லும் பொழுது அந்த NSG-யுடைய வீரர்கள் 2 பேரும் உடன் சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை தினமலர் நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஆதவர்ஜுனாவுடன் NSG வீரர்கள் 2 பேர் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது காரணம் அவர்கள் இந்த ஓய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது, அது தொடர்பானவர்களாக அவர்கள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் கூட NSG வீரர்கள் எப்படி ஒரு ஆதவர்ஜுனாவுடன் தனி விமானத்தில் செல்லலாம் என்கிற ஒரு கேள்விக்கும் கூட அது வழிவகுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஓய்பிரிவில் பாதுகாப்பு குறைபாடு ஏதும் ஏற்பட்டதா என்று அந்த ஓய்பிரிவு தொடர்பான அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் கேள்வி கேட்டிருப்பதாகவும் கூட நாளிதழ்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி முழுக்க இந்த கரூர் 41 உயிர்கள் பறிபோன அந்த கூட்ட நெரிசல், இந்த கொடுந்துயரம் தொடர்பான சம்பவங்கள் தான் அரசியல் அரங்கில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் குஜராத்தினுடைய கடல் எல்லையில் இந்த சர்க்கிரிக் பகுதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை தகராறு இருக்கிறது. அந்த எல்லை பகுதியில் பாகிஸ்தான் இராணுவ கட்டமைப்புகளை விரிவுபடுத்தி வருவதாக ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார். மீண்டும் பாகிஸ்தான் ஏதேனும் வாலாட்டினால் அவர்களுடைய வரலாறு புவியியலை மாற்றும் அளவிற்கு பதிலடி இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை தொடங்குகிறது என்ற செய்தியும் கூட முதன்மையாக இடம்பெறுகிறது. 5 ஆண்டுகளாக இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை இல்லை. கொரோனா பெருந்தொற்று, அதைத் தொடர்ந்து எல்லையில் ஏற்பட்ட உரசல் காரணமாக நேரடி விமான சேவை என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் 26ஆம் தேதி முதல் இந்தியா சீனா இடையே ஒரு நேரடி விமான சேவை தொடங்குகிறது. இது விமான சேவை தொடங்குவது மட்டுமல்ல, நட்புறவு மீண்டும் வளரக்கூடிய, அது மேம்படக்கூடிய ஒரு சூழலை குறிக்கிறது. அதே நேரத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகிறார் என்ற செய்தியும் கூட வெளியிட்டிருக்கிறது. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் 8 குழந்தைகளை பறித்த அந்த காஃப் சிரப், இருமல் மருந்து தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் சுங்குவார் சத்திரத்தில் ஒரு ஆலையில் தயாரானதாக சொல்லப்படுகிறது. அந்த மருந்து கோல்ட்ரிஃப் என்ற அந்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுத பூஜை என்று ஒரே நாளில் 240 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெற்றிருக்கிறது. தீபாவளி என்று அது ஒரு 500 கோடி ரூபாய் அளவுக்கு மது விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற செய்தியும் கூட இடம்பெற்றிருக்கிறது. காஞ்சிபுரம் கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மீண்டும் அந்த மோதல் வெடித்திருக்கிறது என்ற செய்தியும் கூட இடம்பெற்றிருக்கிறது. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய அரசு நிர்வாகம் முடங்கி இருக்கிறது. இந்த செலவினத்திற்கான நிதிகளை அங்கு இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றம் தான் ஒதுக்க வேண்டும். அதற்கு 60% உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே உடன்பாடு ஏற்படாத சூழலில் 60 விழுக்காடு உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாத நிலையில் அந்த செலவினத்திற்கு நிதி ஒதுக்கும் மசோதா நிறைவேறவில்லை. எனவே அமெரிக்க அரசு செலவழிப்பதற்கு பணம் இல்லை. இதன் காரணமாக அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கி இருக்கிறது. நான் எசென்சியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாவசியமற்ற சேவை பணிகள் முடங்கி இருக்கின்றன. இதன் விளைவாக ஏராளமானோர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று ஒரு ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஹர்ஷினி.